வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, குறில் நெடில் வேறுபாட்டில் 3வது பார்ட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2ல 200 கொஸ்டின் கவர் பண்ணிட்டோம். இது கடைசி பார்ட்டு. முக்கியமானது மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக பாருங்கள். எரிப்பு எரிப்பு ஃபர்ஸ்ட் உள்ள எரிப்புங்கிறது உரைப்பு, ரெண்டாவது எரிப்புங்கிறது பிரகாசம். எரிச்சா பிரகாசமாக தானே ஒளி வரும், ஞாபகம் வச்சுங்க. இன்னொன்று உங்களுக்கு தெரிஞ்சது வெயில் எரிக்கிறது, நம்மளை சுட்டரிக்கும்ல அது. ரெண்டாவது கொஸ்டின், ஏரா ஏரா சாரி ஏரா 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 அப்படிங்கிறது வந்து மரக்கலம். இந்த ஏராங்கிறது ஏற மாட்டாத அடிமரம் அப்படிங்கிறது. ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஏரி ஏரி இந்த ஏரிங்கிறது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க குளம். இந்த ஏரிங்கிறது ஏற்றம். அடுத்தது ஒரு ஒரு இது பரிசையில் கேட்டிருக்காங்க. இந்த ஒருங்கிறது ஒன்று, இந்த ஒருங்கிறது அடக்கு இல்லைன்னா தண்டித்தல். ஒருத்தாரை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் ஆரம்பிக்கும், அந்த குறளில் வர்றது. இந்த ஒருங்கிறது தண்டித்தல், இந்த ஒருங்கிறது ஒன்று. இது ரொம்ப முக்கியம். ஒருத்தல் ஒருத்தல். இந்த சின்ன ரூ வர்றது வந்து யானை, பெரிய ரூ வர்றது வந்து வருத்துதல். யானை எப்போதுமே ஒரு யானையே பெருசாக இருக்கும், ஓகேங்களா? அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு யானை. இந்த ஒருத்தல்னா வருத்துதல். ஒருத்தல் வருத்துதல் சேம் டோனில் இருக்கு பாருங்க. கறி கறி. இந்த ஃபஸ்ட்டு கறிங்கிறது வந்து அடுப்பு கறி யானை. இந்த கறிங்கிறது வந்து காய்கறி. ஃபஸ்ட்டு கறிங்கிறது அடுப்பு கறி அப்படி இல்லைன்னா யானை. ரெண்டாவது கறிங்கிறது வந்து காய்கறி. கரு கரு. இந்த கரு அப்படிங்கிறது வந்து கருப்பம். கர்ப்பம் கொர கறி. ஃபஸ்ட்டு கறிங்கிறது வந்து கர்ப்பத்துக்கு வர கறி. ரெண்டாவது கறி தான் கருப்பு என்பதன் பகுதி, அப்படி இல்லைன்னா கோபம். ஃபஸ்ட்டு உள்ளது வந்து கர்ப்பம், ரெண்டாவது உள்ளது வந்து கருப்பு என்பதன் பகுதி, அப்படி இல்லைன்னா கோபம். கருப்பு கருப்பு. இந்த கருப்பு அப்படிங்கிறது வந்து பஞ்சத்துக்குள்ள கருப்பு. இந்த கருப்பு அப்படிங்கிறது வந்து கருப்பு நிறம். பெரிய ரூ வந்தால் கரிய நிறம், சின்ன ரூ வந்தால் பஞ்சம். ரொம்ப முக்கியம். பார்க்க ஈஸியாக இருக்கும், ஆனால் 2-3 தடவை படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மைண்டில் நிற்கும். கரை கரை. இந்த கரை அப்படிங்கிறது வந்து எல்லை, அதாவது கடற்கரைக்குள்ள எல்லை. இந்த கரை அப்படிங்கிறது வந்து நம்ம சட்டையில் படுதுங்கள்ல, இந்த கரை. குற்றம் மாசு. குற்றம் மாசு. இந்த கரை வந்து, இந்த கரை வந்து எல்லை, கடற்கரைக்கு வருது. அடுத்தது கர்ப்பம் கர்ப்பம். இந்த கர்ப்பம்ங்கிறது சினை, குழந்தை பிறக்குதுல அந்த கர்ப்பம். இந்த கர்ப்பம்ங்கிறது உலக முடிவு. சினை அப்படிங்கிற இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்ப்பம்னா நம்ம பிறக்கிறது, இந்த கர்ப்பம் உலக முடிவுன்னா முடியறது, இறத்தல் அப்படிங்கம்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கர்ப்பம்னா சினை, இந்த கர்ப்பம்னா உலக முடிவு. காரல் காரல். இந்த காரல்னா ஒரு வகை மீன். இந்த காரல்ங்கிறது ஒரு மருந்து செடி, ஒரு மருந்து செடி. இது ஒரு வகை மீன். இந்த காரல்ங்கிறது ஒரு மருந்து செடி. காரி காரி. இந்த காரிங்கிறது கடையேழு வளர்களோரல் காரி. இந்த காரிங்கிறது வந்து காரி உமிழ்றது. இந்த காரிங்கிறது காரி உமிழ்றது. காரை காரை. இந்த காரைங்கிறது ஒரு செடி. இந்த காரைங்கிறது கழுத்தணியில் ஒன்று.
ரொம்ப முக்கியம். இந்த காரைங்கிறது ஒரு செடி. இந்த பெரிய ரைங்கிறது கழுத்தணியில் ஒன்று. அடுத்தது கிரி, கிரி. இந்த கிரிங்கிறது மலை. இந்த கிரிங்கிறது மலை. இந்த கிரிங்கிறது வழி, அப்படி இல்லைன்னா பொய். வழி, அப்படி இல்லைன்னா பொய். இந்த கிரிங்கிறது மலை. கிரிவலம் வர்றது, மலை சுற்றி வர்றது, அந்த கிரி. இந்த கிரிங்கிறது வந்து வழி, அப்படி இல்லைன்னா பொய். கீரி, கீரி. கீரினா ஒரு பிராணி, விலங்கு. இந்த கீரினா ஒரு பிராணி, விலங்கு. இந்த கீரினா பிளந்து காயப்படுத்துதல். பிளந்து காயப்படுத்துதல். குரங்கு, குரங்கு. இது ஒரு விலங்கு. இந்த குரங்குங்கிறது ஒரு தொடை. இந்த குரங்குங்கிறது ஒரு தொடை. சின்ன ரா வர்றது ஒரு விலங்கு. பெரிய ரா வர்றது வந்து பெரிய தொடை. பெரிய தொடை. குரம், குரம். இந்த குரம் வந்து நகரம். இந்த ராவும் ஒன்றா இருக்கு பாருங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குரம்னா நகரம். இந்த குரம்ங்கிறது பக்கம். நகரம் சின்ன ரா வந்தா நகரம், பெரிய ரா வந்தா பக்கம். அடுத்தது குறவர், குறவர். இந்த சின்ன ரா வந்ததுன்னா பெரியோர், பெரியோர். அதே பெரிய ரா வந்ததுன்னா ஒரு சாதியார், ஒரு ஜாதியாரை குறிக்கும். இந்த குறவர்னா பெரியோர், அவங்கள குறிக்கும். குறுகு, குறுகு. இந்த குறுகுங்கிறது வந்து நாரை. இந்த குறுகுங்கிறது வந்து குறுக்கிறது, சுருங்கு. இந்த குறுகுனா நாரை. இந்த பெரிய ரூ வந்ததுன்னா சுருங்கு. குறுக்கு, குறுக்கு. இந்த குறுக்குனா ஒரு செடி. குறுக்குனா ஒரு செடி. இந்த குறுக்குங்கிறது இடையீடு. குறுக்கால போடுறாங்க அப்படிம்பாங்கல்ல, இடையில போடுறது, அந்த இடையீடு. இந்த குறுக்குங்கிறது ஒரு செடி. குறும்பி, குறும்பி. இந்த குறும்பிங்கிறது வந்து குற்றாஞ்சோறு, குற்றாஞ்சோறு. இந்த குறும்பிங்கிறது காதுல உள்ள குறும்பம்பாங்கல்ல, அந்த அழுக்கு. அதுக்குள்ளதான் பெரிய ரூ. பெரிய ரூ வந்தா காதில் உள்ள அழுக்கு. சின்ன ரூ வந்ததுன்னா குற்றாஞ்சோறு. குறை, குறை. இந்த குறைனா ஒலி. இந்த குறை சின்னரை வந்ததுன்னா ஒலி. இந்த குறைனா ஊனம். சின்னரை வந்ததுன்னா ஒலி, பெரியரை வந்ததுன்னா ஊனம். கூரை, கூரை. சின்னரை வந்ததுன்னா வீட்டுக்குறை. சின்னரை வந்ததுன்னா வீட்டுக்குறை. இது கூரைப்புடவை அப்படிம்பாங்களா, கூரைப்புடவை. அதுக்குள்ள சீலை. பெரியரை வந்ததுன்னா சீலை. சீலை பெருசாக தானே இருக்கும், அதனால அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோரல், கோரல். இந்த கோரல்னா வேண்டுதல். அதாவது மனு கொடுத்துட்டு இது வேணும் அது வேணும்பாங்கல்ல, அந்த கோரல் இது. இந்த கோரல்னா கொல்லுதல். இந்த கொல்லுதல். கோரமா கொண்டுட்டாங்க, கோரமா கொண்டுட்டாங்க அப்படிம்பாங்கல்ல, பெரிய ரா வந்ததுன்னா கொல்லுதல், அப்படின்னு இந்த கொல்லுதல். இது வேண்டல். கோரை, கோரை. ரை வந்திருக்கு. சின்ன ரை வந்ததுன்னா இந்த கோரைங்கிறது கோரை புல்லு. இந்த ரைங்கிறது வந்து பழுது. இந்த ரை வர்றது வந்து பழுது, கோரை. இந்த ரை வந்ததுன்னா புல்லு. சருகு, சருகு. இந்த சருகுங்கிறது வந்து உலர்ந்த இலை, காய்ந்த இலை, சருகு கொட்டிருக்குமால மரத்துல இருந்து அது. இந்த ரூ வந்ததுன்னா நழுவு, நழுவு. சறுக்கு அப்படிம்பாங்கல்ல, நழுவிட்டே கீழே விழுவது. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கங்க. பெரிய ரூ வந்ததுன்னா நழுவு, சின்ன ரூ வந்ததுன்னா உலர்ந்த இலை. அடுத்தது
சார சார. இந்த சார அப்படின்னா பற்றி கொள்ள. இந்த சாரங்கிறதுங்கிறது பற்றி கொள்ள. இந்த சாரன்னா வழுக்க. இந்த சாரன்னா பற்றி கொள்ள. இந்த சாரன்னா வழுக்க. சாரப்பாம்பு எப்படி மரத்தில் அப்படியே பற்றி சுருண்டுட்டு உட்காந்துருக்கும், அந்த மாதிரி சின்ன ரா வந்ததுன்னா பற்றி கொள்ள. இந்த ரா வந்ததுன்னா வழுக்க. சிறை சிறை. இந்த சிறை அப்படிங்கிறது வந்து நரம்பு. இந்த சிறை அப்படிங்கிறது வந்து நரம்பு. இந்த சிறைனா சிறைச்சாலை, காவல். இது ஞாபகம் இருக்கும் எல்லாருக்குமே. இந்த சிறைனா மட்டும் நரம்பு. சீரா சீரா. இந்த சீராங்கிறது வந்து தலைச்சீரா. சீர்தலை அப்படிம்பாங்கல்ல, அந்த இது. சீரானா தலை. இந்த சீராங்கிறது வந்து சீரா புராணம். இந்த சீராங்கிறது வந்து சீரா புராணம். அடுத்தது சூரல் சூரல். இந்த சூரல்னா பிரம்பு. நம்ம அந்த கட்டில்லாம் செய்வாங்கல்ல, கட்டில், இந்த ஊஞ்சல் ஆடலாம் செய்வாங்களா, அந்த பிரம்பு சூரல்னா. இந்த சூரல்னா குடைதல். இந்த சூரல்னா குடைதல். சின்ன ரா வந்ததுன்னா பிரம்பு, பெரிய ரா வந்ததுன்னா குடைதல். சூரன் சூரன். இந்த ரா வந்ததுன்னா வீரன். சூரன்னா வீரன். ரா ஒன்னா இருக்கு பாருங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரன் வீரன். இந்த சூரன் பெரிய ரா வந்ததுன்னா மூஞ்சுரு. பெரிய ரா வந்ததுன்னா மூஞ்சுரு. அடுத்தது சேரி சேரி. இந்த சேரினா சீரணி. பெரிய ரீ வந்ததுன்னா நெருங்கு. சின்ன ரீ வர்றது வந்து சீரணி, பெரிய ரீ வந்தது வந்து நெருங்கு. செரித்தல் செரித்தல். இந்த செரித்தல் வர்றது வந்து சீரமைத்தல். இந்த செரித்தல் வர்றது வந்து சீரமைத்தல். இந்த செரித்தல்னா இடையில சொருகிறாங்க அப்படிம்பாங்கல்ல, திணிக்கிறது, திணித்தல். இது வந்து முனுசுலினி, திணித்தல். இந்த செரித்தல்ங்கிறது வந்து சீரமைத்தல். சின்ன ரீ வர்றது, பெரிய ரீ வந்தது வந்து திணிக்கிறது. அடுத்தது செரு செரு. இந்த செரு அப்படிங்கிறது வந்து போர். சின்னரு வந்ததுன்னா. இந்த செருனா தடு வயல். தடு வயல். இந்த செருங்கிறது போர். சின்ன ரூ வந்ததுன்னா போர். இந்த ரூ வந்து வயல். வயலுக்கு செருப்பு போட்டு தான் போகணும். வயலுக்கு செருப்பு போட்டு தான் போகணும். இந்த செருங்கிறது வந்து போர். சேரல் சேரல். இந்த சேரல்ங்கிறது வந்து சேர்றது, இணைத்தல். இந்த சேரல் அப்படிங்கிறது வந்து சொல்லுதல். சின்ன ரா வந்ததுன்னா இணைத்தல், பெரிய ரா வந்ததுன்னா செல்லுதல். சொறி சொறி. இந்த சொறிங்கிறது வந்து சிந்து. இந்த சொறிங்கிறது வந்து சொறி சிறங்கு திணவு. இந்த சொறிங்கிறது வந்து சிந்து. இந்த சொறிங்கிறது வந்து சொறி சிறங்கு, அப்படி இல்லைன்னா திணவு. சொரிய சொரிய. இந்த சொரியங்கிறது வந்து சிந்த. இந்த சொரிய பெரிய அரிய வர்றது வந்து சொரிசரங்கு வந்து அந்த பிரான்றது, பிராண்ட. இந்த சொரியங்கிறது சிந்த. தறி தறி. இந்த தறிங்கிறது வந்து அணிந்து கொள் காட்சி. இந்த தறிங்கிறது வந்து வெட்டுறது. தறி போடுறேன் அப்படிம்பாங்கல்ல, இந்த தறிங்கிறது வந்து அணிந்து கொள் காட்சி. அணிந்து கொள் காட்சி. பெரிய தறி வர்றது வந்து வெட்டு. பெரிய தறிய வெட்டு, சின்ன தறியா இருந்தா அணிந்து கொள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திறம் திறம். சின்னரா வர்றது வந்து ஸ்திரம். பெரியரா வர திறம் வந்து வலிமை. பெரியரா வர திறம் வந்து வலிமை.
திரை திரை ஃபஸ்ட்டு திரை வந்து திரைச்சீலை. ஃபஸ்ட்டு வர திரை வந்து திரைச்சீலை. ரெண்டாவது வர திரை அரசிறை, அப்படி இல்லைன்னா கப்பம். ஃபஸ்ட்டு வர திரை வந்து திரைச்சீலை, ரெண்டாவது வர திரை வந்து அரசிறை, அப்படி இல்லைன்னா கப்பம். துறவு 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 இந்த துறவுங்கிறது வந்து கிணறு. இந்த துறவு வந்து கிணறு. ரெண்டாவது துறவு வந்து துரத்தல். சின்ன வந்தால் கிணறு. கிணறு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சைடில் ஒதுக்குப்புறமா சின்ன ரவுண்டாக தான் இருக்கும். அதனால் துறவு கிணறு. இந்த துறவுங்கிறது துரத்தல். துறவி போகிறாங்கல்ல அது. துரை துறை. இந்த துரை வந்திருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலேயர் காலத்தில், அந்த துரை தலைவன். இந்த துறைனா நீர்த்துறை, அப்படி இல்லைன்னா பாவினம், அதாவது மாட்டோட இனம் அப்படிங்கிறாங்க. இது நீர்த்துறை. அடுத்தது தெரி தெரி. இந்த முதல் தெரி அப்படிங்கிறது வந்து சிதறுதல். இந்த தெரி அப்படிங்கிறது வந்து நொறுங்குதல். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் தெரி வந்து சிதறுதல், ரெண்டாவது தெரி வந்து நொறுங்குதல். நிறுத்தம் நிறுத்தம். இந்த சின்னரு வந்ததுன்னா நடனம். இந்த நிறுத்தம்ங்கிறது வந்து நடனம். பெரியரு வந்ததுன்னா நிற்கும் இடம். பேருந்து நிறுத்தம்ங்கிறாங்கல்ல, அதுக்கு வர ரூ நிற்கும் இடம். இந்த நிறுத்தம்னா நடனம். சின்னதாக நடனம் போட சொன்னால் நிறுத்தவே மாட்டுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்னதாக நடனம் ஆட சொன்னால் கூட நிறுத்தவே மாட்டுறாங்க. பண் என்பதன் பொருள் என்ன? பண்ணுனா இசை. பெரியனா வந்ததுன்னா இசை. பண்ணை என்பதன் பொருள் என்ன? பண்ணைங்கிறாங்கல்ல, அப்படின்னா தோட்டம். பண்ணைனா தோட்டம். சின்ன இன்னு வர்றது, பெரிய இன்னு வந்தால் தோட்டம். பண்ணை என்பதன் பொருள் என்ன? இந்த பண்ணைனா கீரை செடி. ரொம்ப முக்கியம். இந்த பண்ணைனா கீரை செடி. பண்ணுதல் என்பதன் பொருள் என்ன? அதாவது சின்ன இன்னு, பெரிய இன்னு பெரிய நூ வர்றது. பண்ணுதல் என்பதன் பொருள் என்ன? பண்ணுதல்னா செய்தல்னு அர்த்தம். பண்ணுதல்னா செய்தல்னு அர்த்தம். இந்த அது பெரிய இன்னு, அதே சின்ன இன்னு. பண்ணுதல் என்பதன் பொருள் என்ன? இந்த மாதிரி வந்ததுன்னா நெருங்குதல். சின்ன இன்னு வந்தா நெருங்குதல், பெரிய இன்னு வந்தா செய்தல். பண்ணி என்பதன் பொருள் என்ன? பண்ணினா செய்து, அதாவது பெரிய இன்னு வர்றது. பெரிய இன்னு வந்ததுன்னா செய்துன்னு அர்த்தம். பண்ணி என்பதன் சரியான பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பண்ணினா சீப்பு வரும், பனி நீரும் வரும், மனை வரும், சணல் வரும். நாலுமே கரெக்டு தான். சின்ன பண்ணி, சின்ன இன்னு வர்றது வந்து சீப்புங்கிற பொருள், பனி நீர், மனை, சணல், இது நாலுமே வரும். பன்மை என்பதன் சரியான பொருள் யாது? பன்மை என்பதன் சரியான பொருள் யாது? இந்த பன்மைனா தகுதின்னு அர்த்தம். இந்த பன்மை மூணு சொல்லி நான் வர்றதுக்கு பேரு தகுதின்னு அர்த்தம். பன்மை என்பதன் பொருள் யாது? பன்மைனா பல. பன்மைனா பல. பணித்தல் என்பதன் பொருள் யாது? பணித்தல்னா கட்டளை இடுதல். இந்த பணித்தல் மூணு சொல்லி நீ வந்ததுன்னா கட்டளை இடுதல். பணித்தல் ரெண்டு சொல்லி நீ வர்றதுக்கு பேரு
தூறல் அப்படின்னு அர்த்தம். இந்த 2 சொல்லி நீ வர்றதுக்கு பேர் பனித்தல்னா தூறல். அடுத்தது பட்டணம், பட்டினம். பட்டணம் 3 சொல்லினா, இதில் பட்டினம் டி நா 2 வந்துருக்குது. இந்த பட்டணம்னா நகரம், இந்த பட்டணம்னா நகரம். இது இந்த பட்டினம்னா கடற்கரை நகர், இந்த பட்டினம்னா கடற்கரை நகர். பானம் என்பதன் பொருள் யாது? பானம்னா 3 சொல்லினா நீர் உணவு. பானம் என்பதன் பொருள் என்னன்னா நீர் உணவு. பானம் என்பதன் பொருள் என்ன? பானம்னா அம்பு. பானம்னா அம்பு. 2 சொல்லி நான் வர்றது வந்து பானம்னா அம்பு. சின்னதா பானம் குடிச்சிட்டு இருக்கவே அம்பு விட்டுட்டாங்க. சின்னதா பானம் குடிச்சிட்டு இருக்கப்பே அம்பு விட்டுட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது புனை, பூனை. இந்த புனைனா தெப்பம், இந்த புனைனா தெப்பம். பெரிய நான் வர்றது வந்து தெப்பம். தெப்பம்னா குளம், பெரிய குளத்துல தான் விடுவாங்க தெப்பம். அதனால அந்த நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய நான். இந்த பூனைங்கிறது உங்களுக்கு தெரியும், விலங்கு. இந்த பூனைனா தெப்பம். புனை அப்படின்னா புனை பெயர் வைக்கிறாங்கல்ல, அது இட்டுக்கட்டுதல் அர்த்தம் இருக்கு. இட்டுக்கட்டுதல். புனைனா இட்டுக்கட்டுதல். அப்படி இல்லைன்னா புனை பெயர் கற்பனை கூட சொல்லலாம். புனைக்கு கற்பனை கூட சொல்லலாம். புண் என்பதன் பொருள் யாது? புண்ணுனா காயம். பெரிய நான் வர்றது காயம், பெரிய காயம். பெருங்காயம், பெரிய காயம். சின்ன இன்னு வர்றது புண்ணு, கீழான. சின்ன இன்னு வர்றது கீழான. புண் என்பதன் பொருள் என்னன்னா கீழான. பேணம் என்பதன் பொருள் யாது? பேணம் என்பதன் பொருள் யாது? பேணுதல். பேணம்ங்கிற பொருள் வந்து பேணுதல். பேணம் என்பதன் வேறு பொருள் சின்னனா வர்றது. பேணம் என்பதன் வேறு பொருள் சின்னனா வர்றது நுரை. பேணம் என்பதன் வேறு பொருள்னா நுரை. பேன் என்பதன் பொருள் என்ன? பேன் 3 சொல்லி இன்னும் வர்றது அப்படின்னா போற்று, உபசரி. போற்று, உபசரி, இந்த பேன். ஓகேங்களா? அடுத்தது சின்ன பேன். நடுவில் இல்லை, புரியலது. சின்ன இன்னு வர்றது. இந்த பேன் அப்படின்னா ஒரு வகை, ஒரு உயிரி. இந்த பேன் வர்றது வந்து ஒரு உயிரி. தலையில் இருக்கும்ல அந்த பேன்கிறது வந்து ஒரு உயிரி. மனம், பெரிய நான் வர்றது. அந்த மனம் அதுக்கு என்னன்னா வாசனை. வாசனை. திருமணத்துக்கும் இந்த மனம்னா வரும், திருமணம். ஓகேங்களா? இது வாசனை. வாசனை நிறைய இடத்துல, எல்லா இடத்துலையும் வாசனையாக தானே இருக்கும். அதனால பெரிய நான் வர்றது வந்து வாசனை. சின்ன மனம் வர்றது வந்து உள்ளம். உள்ளம் சின்னதாக தானே இருக்கும் நமக்கு, அதனால உள்ளம். மனை, பெரிய நெய் வர்றது அப்படின்னா மரப்பலகை. பெரிய நெய் வர்றது மரப்பலகை. மண் என்பதன் பொருள் யாது? மண் என்பதன் பொருள் யாது? மண்ணுனா மன்னன். மண்ணுனா மன்னன். மண்ணை என்பதன் பொருள். மண்ணைனா பெரிய இன்னு, பெரிய நா 3 சொல்லினா அப்படிங்கிறது மண்ணை. அப்படின்னா இளமைன்னு அர்த்தம். மண்ணைனா இளமைன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியம். 3 சொல்லினா இருக்கிறதுக்கு பேர் வந்து இளமை.
இந்த சின்ன மண்ணை அதுக்கு என்ன பொருள்னா தொண்டை. பெரிய மண்ணைக்கு பொருள் தொண்டை. அப்படி இல்லைன்னா இன்னொரு வார்த்தை சொல்லலாம் அந்த மண்ணைக்கு, என்னன்னா கோபம். கோபம். மண்ணை கவிட்டாங்கடா அப்படிம்பாங்கல்ல, மண்ணை கவிட்டாங்கடா அப்படின்னா கோபம். மண்ணை கவனவங்க எப்படி இருப்பாங்க? கோபமாக தானே இருப்பாங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்க, மண்ணைனா கோபம். மானி என்பதன் பொருளாக கருதப்படுவது எது? மானி மூணு சொல்லி நீ. மூணு சொல்லி நீ இருக்கிறது அழகு, அப்படி பிரம்மச்சாரி ரெண்டுமே வரும். அப்படின்னா இவை இரண்டும் வரும். அதுக்கு மானிங்கிறதுக்கு அழகும் வரும், பிரம்மச்சாரியும் வரும். மானிங்கிறது எப்படின்னா மாணிக்கம் ஞாபகம் வச்சுக்க. மாணிக்கம் அழகா இருக்கிறதுனால பிரம்மச்சாரியா இருக்காரு. மானின்னா அழகும் வரும், பிரம்மச்சாரியும் வரும். மாணிக்கம் அழகா இருக்கிறதுனால பிரம்மச்சாரியா இருக்காரு. அடுத்து சின்ன நீ வர்றது. மானிக்கு சின்ன நீ வர்றது, அந்த மானிங்கிறது மானம் உடையவர்னு அர்த்தம். அந்த மானின்னா மானம் உடையவர்னு அர்த்தம், சின்ன நீ வர்றது. அடுத்தது மான். இந்த மான்னா மாட்சிமை. மாண்புமிகுக்கு வர்ற மான் எதுனா மாட்சிமை. முனை மூணு சொல்லி நான் வர்றது. முனை மூணு சொல்லி நான் வர்றது வந்து வெறுப்பும் வரும், மிகுதியும் வரும். ஆ இரண்டும், வெறுப்பும் வரும், மிகுதியும் வரும். முனைனா வெறுப்பும் வரும், மிகுதியும் வரும். முனை என்பதன் பொருளாக கொடுக்கப்பட்டுள்ளது எது? அந்த பெரிய முனை வர்றது வந்து வெறுப்பு இல்லை மிகுதி. சின்னனை வந்ததுன்னா முன்பகுதி. முனைக்கு போ அப்படிம்பாங்கல்ல, அந்த முனைக்கு போய் திரும்புங்கம்பாங்கல்ல, அந்த முன்பகுதி. அப்படி இல்லைன்னா துணிவு, அப்படி இல்லைன்னா முதன்மை. இது மூணுமே வரும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். அடுத்தது வனம். வனம் பெரிய நான் வர்றது, சின்ன நான் வர்றது. இந்த வனம்ங்கிறது ஓசை, இந்த வனம்ங்கிறது காடு. இந்த வனம்ங்கிறது ஓசை, இந்த வனம்ங்கிறது காடு. இந்த வனத்துக்கு துளசி அப்படிங்கிற ஒரு மீனிங்கே இருக்குது. துளசி, துளசி அப்படிங்கிற மீனிங்கே இருக்குது. பெரிய நான் வந்தா ஓசை, சின்ன நான் வர்றது வந்து காடு, வனம். இதோ வந்துருக்கு பாருங்க. வனம்னா இன்னொரு மீனிங் என்னன்னா துளசி. வனம்னா இன்னொரு மீனிங் வந்து துளசி. வனத்தில் தானே போனால் துளசி இருக்கும், காட்டில் தானே போனால் துளசி இருக்கும். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வன்மை. வன்மைக்கு இன்னொரு பேர் வளப்பம். வன்மைக்கு இன்னொரு பேர் வளப்பம். அடுத்தது சின்ன இன். இந்த இன் வரும். இந்த வன்மை அப்படின்னா உறுதி, வலிமை. அதுதான் வன்மை என்பதன் பொருள். அடுத்தது வண்ணம் என்பதன் பொருள் என்ன? வண்ணம்னா எழுத்து. வண்ணம்னா எழுத்து. இன்னொரு மீனிங் நிறம். இது ரெண்டுமே வரும் வண்ணத்துக்கு. வண்ணம்னா எழுத்தும் வரும், நிறமும் வரும். நிறம் தெரியும். வண்ணம்னா சின்ன வண்ணம், சின்ன நான் இருக்கிறது வந்து நிறம். ஓகேங்களா? இன்னொரு வண்ணம்க்கு பேர் எழுத்து. ரெண்டுமே வரும் இதுக்கு. அடுத்தது வானகம். மூணு சொல்லி நான் வர்றது. வானகம் மூணு சொல்லி நான் வர்றதுக்கு என்ன மீனிங்னா அக்கினி. அக்னி தான் மீனிங் இருக்கு. வானகம் பெரிய நான் வர்றது. வானகம்னா நம்ம வானம்னு இருப்போம், பெரிய நான் வர்றது வந்து அக்னி. அடுத்தது இந்த வானகம் சின்ன நான் வர்றது.
சின்ன நா வர்றதுக்கு பேர் மேலுலகம். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த வானகம் வர்றது மேலுலகம். அடுத்தது வானம். பெரிய நா வருது. வானகம் மேலே பார்த்தோம். வானகம்னா அக்னின்னு பார்த்தோம். இந்த வானம் வர்றது அம்பு, அக்னி அப்படிங்கிற மீனிங் வரும். இன்னொன்று மத்தாப்பு. இது மூணுமே வரும். இந்த பெரிய நா வர்ற வானத்தில் வந்து அம்பு, வானத்தை பார்த்து அம்பு விடுறாங்க, பெரிய அம்பா விடுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று மேலே பார்த்தா வானகம் மாரி அக்னி, தீ வருது. இன்னொன்று மத்தாப்பு. மத்தாப்பில் என்ன வரும்? நெருப்பு தானே வரும். இந்த தீ, தீக்குள்ள மீனிங் வருது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெரிய நாக்குள்ளது அம்பு, தீ, மத்தாப்பு. அடுத்தது வானம். இந்த வானத்துக்குள்ளது வந்து ஆகாயம் வரும், மழை வரும். இது ரெண்டுமே வரும். ஆகாயம் வரும், மழை வரும், இது ரெண்டுமே வரும். அடுத்தது அடுத்தது வாணி. வாணி. இந்த வாணினா துகிர்கொடி. இந்த வாணினா துகிர்கொடி. இந்த வாணினா கலைமகள். பெரிய நீ வர்றது கலைமகள், கலைவாணிக்கு வர அந்த வாணி வர்றது கலைமகள். இந்த வாணினா துகிர்கொடி. பெரிய நீ வாணி வர்றது வந்து சரஸ்வதி. பெரிய நீ வர்றது வந்து சரஸ்வதி. சரஸ்வதி ஒரு மீனிங் இருக்குது, கலைமகள்னு ஒரு மீனிங் இருக்குது பெரிய நீக்கு. தலம், தாளம். இந்த தலம் அப்படிங்கிறது வந்து இடம். இந்த தாளம் அப்படிங்கிறது வந்து உலகம். இந்த தலம் அப்படின்னா இடம், இந்த தாளம்னா உலகம். சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. தவளை, தவளை. இந்த தவளை அப்படிங்கிறது வந்து ஒரு உயிரி. நம்ம குளத்துல இருக்கிற தவளைங்கிறது தான் பெரிய லை வர்றது. இந்த தவளை அப்படின்னா வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி வைக்கிற தவளை பாத்திரம். தலம், தாளம். இந்த தலம் அப்படின்னா மேடை. இந்த தலம்னா மேடை. தாளம் அப்படின்னா தாளம் போடுறது, இசைக்கருவி. தழை, தலை. தழை, தலை. தழை அப்படிங்கிறது வந்து தாவர உறுப்பு. தழைங்கிறது தாவர உறுப்பு. இந்த தலைனா விலங்கு. இந்த தலைனா விலங்கு. தலை, தலை. இந்த தலை அப்படிங்கிறது வந்து மண்டை. இந்த தலை அப்படிங்கிறது வந்து விலங்கு. பெரிய லை வர்றது வந்து விலங்கு, சின்ன தலை வர்றது வந்து நம்ம மண்டை. தாழி, தாலி. இந்த தாழி அப்படிங்கிறது வந்து கடல். இந்த தாழிங்கிறது வந்து கடல். இந்த தாலி அப்படிங்கிறது வந்து தாள்னா நாக்கு அப்படின்னு படிச்சிருக்கோம், அதுக்குள்ள தாலாட்டு. இந்த தாலினா தாலாட்டு. தாள் பிளஸ் ஆட்டு, நாக்கால் பாட்டு பாடுதல். தாழ், தாள். இந்த தாழ்னா தாழ்தல். இந்த தாள்ங்கிறது வந்து முயற்சி. இந்த தாழ்னா தாழ்தல், இந்த தாள்னா முயற்சி. துலக்கம், துலக்கம். இந்த துலக்கம் அப்படிங்கிறது வந்து தெளிவு. ஜாமான் துலக்கிட்டியா அப்படிம்பாங்கல்ல, இந்த தெளிவு. இந்த ல வர்றது வந்து ஒளி, லைட்டு. இந்த லாவும் இந்த லீயும் ஒன்றா இருக்கு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த துலக்கம்னா தெளிவு, இந்த துலக்கம்னா ஒளி. அடுத்தது துளி, தூளி. இந்த துளி அப்படிங்கிறது வந்து பெண் ஆமை. துளி அப்படிங்கிறது வந்து பெண் ஆமை. தூளி அப்படின்னா எழுதுகோள். இந்த தூளினா எழுதுகோள்.
முக்கியம் ரொம்ப. அடுத்தது துளி, தூளி. துளினா மழை துளி, துளினா மழை துளி. இந்த தூளினா குதிரை, இந்த தூளிங்கிறது குதிரை. இந்த தூளினா குதிரை. துளை, துளை. இந்த துளைனா ஒப்பு, சின்ன லா வர்றது, சின்ன லா வர துளைங்கிறது ஒப்பு. பெரிய லா வர்றது வந்து துவாரம், ஓட்டை, பெரிய ஓட்டையா இருக்குமாங்கல்ல அதுக்குள்ளது. இந்த துளை வந்து துவாரம், சின்னலை வர்றது வந்து ஒப்பு. தெளித்தல், தெளித்தல். தெளித்தல், தெளித்தல். இந்த தெளித்தல் அப்படின்னா என்னன்னா, இந்த தெளித்தல் அப்படின்னா என்னன்னா ஆறாவாரித்தல். இந்த தெளித்தல் என்னன்னா ஆறாவாரித்தல். இந்த தெளித்தல் நெல் தெளிக்கிறாங்கல்ல அதுக்குள்ளது விதைத்தல், அது ஆறாவாரித்தல், இது விதைத்தல். தோழன், தோழன். தோழன், தோழன். இந்த தோழன்னா அர்ப்பன் அர்த்தம். இந்த தோழன்னா அர்ப்பன். இந்த தோழன் நமக்கு தெரிஞ்சது நண்பன். தோழி, தோழி. தோழி, தோழி. இந்த தோழினா பிசின், இந்த தோழினா பிசின். பிசுன்னு சொல்லுவாங்க, ஒரு மீன் வகைன்னு சொல்லுவாங்க. இந்த தோழி அப்படிங்கிறது வந்து பாங்கின்னு அர்த்தம். இந்த தோழினா பாங்கி அப்படின்னு நட்பானவள் அப்படின்னா இதுதான் கரெக்டு. ஸோ ரெண்டுமே கரெக்டாக தான் வரும். ஒரு மீன் வகை, தோழி ஒரு மீன் வகைன்னு சொல்லுவாங்க, பிசுன்னு சொல்லுவாங்க. தோழினா பாங்கி. இப்போ இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. தோல், தோல். இந்த தோல்னா புயம். இந்த பெரிய லா வர்றது வந்து புயம், சின்ன லா வர்றது வந்து சர்மம். சின்ன லா வர்றது வந்து சர்மம், பெரிய லா வர்றது வந்து, பெரிய இல் வர்றது வந்து புயம். ரொம்ப முக்கியம். இந்த புயத்துக்கு இன்னொரு மீனிங் வீரம்னு சொல்லுவாங்க. புயம்னு சொல்லலாம், வீரம்னு சொல்லலாம். இந்த தோலுக்கு வந்து சர்மம். நலன், நலன். இந்த நலன்னா நலம், இந்த நலன்னா அரசன், இந்த நலன்னா அரசன். நலி, நலி. இந்த நலிங்கிறது வந்து நோய், இந்த நலிங்கிறது வந்து நோய். இந்த நலிங்கிறது வந்து குளிர்ச்சி, இந்த நலிங்கிறது வந்து குளிர்ச்சி. நலிதல், நலிதல். இந்த நலிதல்ங்கிறது வந்து தோற்றல், இந்த நலிதல்ங்கிறது வந்து செறிதல். சின்ன லீ வந்ததுன்னா தோற்றல், இந்த நலிதல்ங்கிறது வந்து செறிதல். நல், நல். நல், நல். இந்த நல்னா நல்ல, இந்த நல்னா நல்ல. இந்த நல் அப்படிங்கிறது வந்து இரவு, இரவு. இந்த நள்ளிரவுமாங்கல்ல அந்த நல் இரவு. இன்னொன்று நடுங்கிற ஒரு மீனிங்கும் வரும், அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேல், சேல். இந்த சேல்னா மீன், மீன் சேல்ஸ் ஆயிட்டா. இந்த சேல் பெரியலா வர்றது வந்து மேலிடம், சின்ன இல்லு வந்ததுன்னா மீன், பெரிய சேல் வர்றது மேலிடம். இதோட பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நம்ம மூணுமே பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமானது மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கோம். ரிப்பீட்டடாக திருப்பி திருப்பி படிங்க, அப்போ தான் ஓரளவுக்கு எக்ஸாமில் நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் வர ஞாபகம் வரும் உங்களுக்கு. கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து தமிழ் அட்டன் பண்ணுறீங்களோ, திருப்பி அது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், தமிழ் எவ்வளோ சீக்கிரம் அட்டன் பண்ணுறீங்களோ அதில் தான் நீங்கள் ஜிகேக்குள்ளே போக முடியும். ஏன்னா ஜிகேங்கிறது கொஸ்டின் எங்கேருந்து வரும்னு நமக்கு தெரியாது. தமிழ் சீக்கிரம் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிகேல டைம் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். மேக்ஸ் நல்லா அட்டன் பண்ணலாம். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.